மாஸ்டரோட ஆஃபீஸ். மாஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து அது எல்லோரும் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் வரும். அதிலேருந்து அப்படியே நம்ம மூவ் பண்ணும்போது நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அந்த இடம் அங்கே தான் இருக்குது. அதாவது சத்கோல் வர்றவங்க எல்லாருமே தங்கிறதுக்கான இடம் அங்கே தான். இந்த இடத்துல வந்து ஒரு பாத்வே இருக்குது. அந்த பாத்வே வந்து கீழே நம்ம கிச்சனுக்கு போகிறதுக்கு ரூட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அப்படியே நம்ம டைனிங் ஹால் போகிறதுக்கான படிக்கட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இதில் அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த பாதை வந்து நேராக மேலே செல்லக்கூடிய பாதை. மேலேருந்து கீழே இறங்கி நாங்கள் வந்தோம். திரும்ப வெளியில் போகிறதுக்கான பாதையும் இது தான். இங்கே தான் நாங்கள் நம்ம இருக்கக்கூடிய டார்மெட்ரி என்று சொல்லக்கூடிய இந்த டார்மெட்ரி இங்கே தான் இருக்குது. இந்த டார்மெட்ரியோட என்ட்ரன்ஸு தான். டார்மெட்ரியோட ஃபுல் வியூ பார்க்கணுன்றதுக்காக சொல்கிறோம். இதுதான் வந்து டாமில் பார்த்திங்கன்னா அப்பர் அண்டு லோயர்ன்னு இருக்குது. இந்த இப்படி படி இறங்கி வரும்போது இது வந்து கீழே இது வந்து அப்பர் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். மேல்தளம் கீழ்த்தளம்னு. இது வந்து மேல்தளத்தில் வந்து இது பிரதர்ஸ் ஏரியா, ஆண்கள் இருக்கக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய இடம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மொத்தம் 16 பேர் தங்குற மாதிரி பெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டுகள் வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி இருக்க மாதிரி அமைப்பு. இந்த டாமில் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு பாதையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியிலேருந்து இந்த பால்கனி வழியாக பார்க்குறதுக்கு வெளியே கீழே பார்க்குறதுக்காக ஒரு பால்கனி ஏரியா. அதன் பிறகு அப்படியே பின்னாடி வந்தோன்னு இந்த பக்கத்தில் வந்து ஒரு 4 பெட்டு, இந்த ஓரத்தில் ஒரு 4 பெட்டு இங்கே இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து ஒரு 8 பெட்டு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 பெட் என்ட்ரன்ஸ்லேருந்து. இது வந்து ரினிவேஷன் பண்ண பிறகு இந்த பெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி இப்போ டாய்லெட் கூட நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டோட என்ட்ரன்ஸு தான். இங்கே வந்து ஒரு பெரிய மிரர் வச்சுருக்கு. பாத்ரூம்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 பாத்ரூம்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. பெரிய மிரர், ஃபுல் சைஸ் மிரர் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து 3 வாஷ் பேஷன் இருக்கும். இதில் வந்து 2 டேப் இருக்கும். ஹாட் வாட்டர் 2 இது. ஹாட் வாட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சோலார் மூலமாக ஹாட் வாட்டரை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து 2 டேப் இருக்கும். 2 டேப்பில் வந்து ஒன்று வந்து கோல்டு வாட்டர், ஒன்று வந்து ஹாட் வாட்டர். நல்லா நீட்டாக ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தபோது இந்த மாதிரி இல்லை. இப்போ மிக அழகாக ரெனோவேட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நல்ல அற்புதமாக 2 வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு இந்தியன் டாய்லெட், 3 பாத்ரூம் இருக்கும். 3 பாத்ரூம்லேயே வந்து ஹாட் வாட்டர் வரும். ஒரு கோல்டு வாட்டர், ஒரு ஹாட் வாட்டர் இருக்க மாதிரி இருக்கும். பாத்ரூமும் ரீசன் நல்லா ரெனோவேட் பண்ணதுனால நல்லா நீட்டாக பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாத்ரூம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக காட்டுறேன் நான். ஒரு பாத்ரூம் நல்லா அழகாக நீட்டாக இருந்திருக்கும். பாத்ரூம் இருக்கும். ஒரு பாத்ரூமுக்கு இருக்கும். ஹீட்டர் வந்து கிடையாது. அந்த காமனாக வந்து சோலார் ஹீட்டர் போடுறதுனால அதன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய ஹாட் வாட்டர் மட்டும்தான். இங்கே வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க. இந்த மேலே இந்த பெரியக்கூடிய இந்த பல்ப் வந்து கரண்ட் போனாலும் கூட இந்த இது இங்கே எரியும். இந்த ஒரு அதுக்கு வந்து இங்கே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லாக்கர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லாக்கர்ஸ் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மேலே வந்து கீழே மேலேன்னும்போது மேலே உள்ளவங்களுக்கு இங்கே வந்து வாட்டர் வச்சுருக்காங்க. சுடு தண்ணி எடுத்துக்கலாம், கூட சில்லுன்னு வாட்டர் எடுத்துக்கலாம், நார்மல் வாட்டரும் வரும். அந்த அளவுக்கு ஒரு இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சிஸ்டர்ஸ் டேம். இதில் வந்து அப்படியே கீழே படி இறங்கி கீழே போனோம்னா கீழே உள்ள பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டேம் அங்கே கீழே இருக்குது. மேலே இருக்கிறது அப்பர், கீழே இருக்கிறது வந்து லோயர்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கேயும் வைக்கப்பட்டிருக்கும். எல்லாமே பார்க்க இங்கே வச்சுருக்கு. ஹாட் வாட்டர் எல்லாமே வச்சுருக்கு. இது வந்து பிரதர்ஸ் டேம். மேலே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கீழே எல்லாமே இன்றைக்கி கிளம்புறதுக்காக எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு கண்டிஷன்ஸ் தான். இந்த சைடு வந்து சிஸ்டர்ஸ் டேம். இதில் வந்து வெளியில் அப்படியே வந்தோம்னா இங்கே காமன் ஸ்பேசேஜ் இருக்கும். இங்கே தான் பெட்டிங் கவுண்டர் இருக்குது. இந்த இடத்துல பெட்டிங் கவுண்டர். நாம் வந்து இங்கே சத்கோலில் என்ட்ரி ஆன பிறகு இங்கே வந்து பெட்டிங்கை நம்ம வாங்குறது இந்த பெட்டிங் கவுண்டரில் தான் பெட்டிங் வாங்கணும். ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து இங்கேருந்து அப்படியே இந்த இங்கே ஒரு பாத்வே வழியாக நாம் அப்படியே இறங்கி நம்ம
கீழே கீழே போகிற பாதை இங்கே வரும். இந்த பாதையில் அப்படியே இந்த ஓரமாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கீழே கிச்சன் வரும். ஏற்கனவே கிச்சன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த பாத்துவேல வந்து வெளியில் வரும்போது நமக்கு இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸ் மூலமாக மேலே போகலாம். இங்கே கீழே அப்படியே டவுனில் போனோம்னா கீழே கிச்சனுக்கு போகலாம். இதுதான் நம்ம வந்து டார்மெட்ரியோட ஒரு அமைப்பு. நன்றி, வணக்கம்.